ஹாய் ஹால். நாங்கள் நேற்று நர்சரியிலேருந்து நிறைய கேக்டஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதில் கொஞ்சம் தான் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். செம்ம க்யூட்டாக இருக்குது. என்னோடய பர்சனல் ஃபேவரட் பார்த்தோன்னா இதுதான். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நம்மளோட ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு பிளெயின் குஷ்கா எப்படி சீக்கிரமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு 200 கிராம் பாஸ்மதி ரைஸை கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு குட்டி ஸ்பூன் தான் இது. ஸோ ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் கட் பண்ணி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு அதையுமே போட்டுட்டு அது ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வெங்காயம்லாம் வெந்துடும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு நாங்கள் இடித்து தான் போட்டிருக்கோம். ஸோ இல்லை பேஸ்ட் இருக்கிறவங்க பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நாங்கள் புதினா என்ன பண்ணுவோன்னா நிறைய வாங்கிட்டோன்னா கொஞ்சமாக ட்ரை பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதுதான் கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா ஃப்ளேவர் வரும். ஃப்ரெஷ்ஷாக இல்லைனாலும் ட்ரையும் போடலாம். இப்போ நாங்கள் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதனால் 350 ml தண்ணி விட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக வடிச்சிட்டு கொதிக்கும்போது இந்த பாஸ்மதி ரைஸை போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா உரைக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஸோ இந்த கேஸில் உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பிளெயின் குஷ்கா நமக்கு ரெடி ஆகிடும். இது கூட ரொம்பலாம் எதுவுமே வேணாம், ஒரு ஆம்லேட் இருந்தாலே போதும். சூப்பராக சாப்பிட்றலாம். பச்சடியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.